This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளை, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இந்த கடன் வசூல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்போம். கடன் வந்து எவ்வளோ கொடூரமானது, அது எந்தெந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும், அப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரிகைகளில் பார்க்குறோம், செய்தித்தாள்களில் பார்க்குறோம். நிறைய இடங்களில் போய் வீட்டு நடுவில் உட்காந்துக்கிறாங்க. கடனை கொடுத்தா தான் வெளியே போவோன்னு சொல்லி கடன் கொடுக்குற நிறுவனங்கள் குண்டாசை அனுப்பி வசூல் பண்ணுறாங்க. அவங்க நிறைய அவமானப்படுத்தப்பட்டு பணத்தை ஏதேனும் ஒரு வகையில் வசூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு போகிறாங்க. இந்த கட்டாய வசூல் ராட்சசனின் மிக முக்கியமான பிறப்பிடம் அது எதுன்னு கேட்டிங்கன்னா, சில மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள். அதாவது சிறிய அளவிலான கடன்களை தனிநபர்களுக்கு, குறிப்பாக சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு வழங்கும் நிதி நிறுவனம். இது வங்கிகளில் சேமிப்பு கணக்கு வைத்திராத அல்லது வங்கி கடன்களை எளிதாக பெற முடியாத மக்களுக்கு நிதி வழங்குகிறது. குறிப்பாக கிராமப்புற பெண்கள், சிறு வணிகர்கள், விவசாயிகள், கைத்தொழில் புரிபவர்கள் தான் இந்த நிறுவனங்களின் இலக்கு. அவசர தேவைக்காக அதிக வட்டிக்கு இந்த நிறுவனங்கள் பணம் கொடுத்து அதை வசூலிக்கின்றன. அதே போல்தான் ஆப் வழியாக கடன் கொடுப்பதும் நடக்கிறது. இதுபோன்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் பணம் பெற்றவர்கள் உரிய நேரத்தில் பணம் செலுத்தவில்லை என்றால் கடன் பெற்றவரின் இல்லத்துக்கு சென்று சண்டையிடுவது, அவமானப்படுத்துவது, மிரட்டுவது என தொடங்கி சம்பந்தப்பட்டவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை எண்ணம் உருவாகும் அளவுக்கு செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. வாடிக்கையாளர்களிடமிருந்து கடனை வசூலிப்பதற்கென ஒரு குழுவை ஃபினான்ஸ் நிறுவனங்கள் வைத்திருக்கின்றன. அந்த குழு அநாகரிகமான முறையில் நடந்து கொள்வது, நடு வீட்டில் அமர்ந்து கொண்டு செல்ல மறுப்பது என பல்வேறு செய்கைகளில் ஈடுபட்டு எப்படியேனும் பணத்தை வசூலிப்பது என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஹரியானாவில் வாங்கிய டிராக்டருக்கு உரிய பணத்தை உரிய நேரத்தில் பணம் கட்டாத விவசாயியின் கர்ப்பிணி மகள் டிராக்டர் ஏற்றி கொலை செய்யப்பட்டார். அதற்கு காரணமாக அந்த நிறுவனம் வருத்தம் தெரிவித்தது. அதேபோல் ரவுடிகளை வைத்து மிரட்டுவதில் தொடங்கி புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரிப்பது வரை பல்வேறு குற்றச்சாட்டுகளை மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் சந்தித்திருக்கின்றன. இது தொடர்பாக காவல் நிலையங்களிலும் வேறு புகார்கள் பதிவாகி இருக்கின்றது. சில காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பணம் பெற்றுக்கொண்டு முறைகேட்டில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இதுபோன்ற விவகாரங்களில் காவல்துறை தலையிட முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. இதை நிதி நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. இதன் உச்சமான தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு செல்பவர்களும் இருக்கிறார்கள் என்கிறார் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர். வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளரிடம் கொடுத்த கடனை எப்படி வசூலிக்க வேண்டும் என இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. அதில் மிக முக்கியமான சிலவற்றை இங்கே தருகிறோம். கடன் வசூலிக்கும் நடைமுறை நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். வற்புறுத்தும், புண்படுத்தும் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். தவறான மொழி, மிரட்டல் தொனி போன்றவற்றை கடுமையாக கண்டித்திருக்கிறது. கடன் வசூலிக்கும் முகவர்கள் நன்கு பயிற்சி பெற்றவர்களாகவும் கடன் வசூலிக்கும் நெறிமுறைகள் தெரிந்தவர்களாகவும் கடைபிடிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் கடன் வாங்குபவர்களை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும். வாடிக்கையாளரின் தனியுரிமை உள்ளிட்ட இரகசியத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகை, வட்டி விகிதம், கூடுதல் செலவுகள் உட்பட கடனின் அனைத்து தகவல்களையும் அறிய கடன் வாங்குபவர்களுக்கு அறிவதற்கு உரிமை உண்டு. நிதி நிறுவனங்கள் கடன் வசூலிப்பவர் குறித்து நிதி நிறுவனத்தில் புகார் அளித்தால் உடனடியாக தீர்க்க வேண்டும். கடன் வசூலிப்பவர் தன்னையும் அவர் எந்த நிறுவனத்துக்காக வசூலிக்க வந்திருக்கிறார் என்பதையும் ஆதாரத்துடன் தகவல் தெரிவிக்க வேண்டும். கடன் வாங்குபவர்களுக்கும் கொடுப்பவர்களுக்கும் இடையிலான அனைத்து தகவல் தொடர்புகளும் ஆவணப்படுத்த வேண்டும். கடன் பெற்றவரை சந்திக்க செல்ல காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை மட்டுமே தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டும்.
கடன் வசூல் செய்முறை நியாயமானதாகவும் மரியாதைக்குரியதாகவும் சட்டபூர்வமானதாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்கும் கடன் வாங்குபவர்களை பாதுகாப்பதற்கும் கடன் வழங்குபவர்களுக்கும் கடன் வாங்குபவர்களுக்கும் இடையே சமநிலையான உறவை உறுதி செய்வதற்கும் இந்த வழிகாட்டுதல்கள் வடிவமைக்கப்பட்டன. ஆனால் எந்த வழிமுறைகளையும் பெரும்பான்மையான நிறுவனங்கள் பின்பற்றுவதே இல்லை. அதனால் சில கசப்பான அனுபவங்களாலும் பல்வேறு சிக்கல்களையும் அரசு சந்தித்தது. இதை சரி செய்யும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு கட்டாயப்படுத்தி கடன் வசூலித்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த புதிய சட்ட மசோதாவின்படி கடன் வாங்கியவர் மற்றும் அவர் குடும்பத்தினரை கடன் வழங்கிய நிறுவனமோ அல்லது அதன் முகவரோ வலுக்கட்டாயமாக நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடாது. கடன் வாங்கியவர்களின் குடும்பத்தினரை மிரட்டுதல், பின்தொடர்தல் போன்ற குற்றங்களை செய்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்கப்படலாம். கடனை வசூலிக்க வெளியாட்களை பயன்படுத்துதல், ஆவணங்களை எடுத்தல் போன்ற குற்றங்களுக்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அல்லது 5 லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மசோதாவை அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை ஆள்ற திமுக கட்சி கொண்டு வந்ததிலே உருப்படியான சட்டம் இந்த சட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பயன்பாட்டுக்கு மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.